அண்மை செய்தி, டெல்லியில் 20க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டலானது விடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் டெல்லி காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த வெடிகுண்டு செய்தியில் என்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டு மிரட்டல் வந்தது? தற்போது வெடிகுண்டு நிபுணர்கள் அங்கு களத்தில் இருக்கிறார்களா? மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விட்டதா? என்ன நிலவரம்? வணக்கம். டெல்லியில் இன்று காலை 20க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பশ্চিম பிகார் பகுதியில் இருக்கக்கூடிய ரிச்மோண்ட் குளோபல் பள்ளி, ரோகிணி செக்டாரில் இருக்கக்கூடிய அபினவ் பப்ளிக் ஸ்கூல் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து அங்கு தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்று பள்ளி வளாகங்களை இருக்கக்கூடியவர்களை வெளியேற்றி சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களாகவே டெல்லியில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருவது தொடர் கதையாகி வருகிறது. அந்த சோதனையில் அவை அனைத்தும் போலி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 3 நாட்களில் மட்டும் ஒரு கல்லூரி 10க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. சோதனைக்கு பிறகு அவை புரளி என்பது தெரிய வந்திருக்கிறது. நேற்றைய தினம் கூட சில பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த ஒரு 12 வயது சிறுவனை காவல்துறையினர் கைது செய்து பின்னர் அவருக்கு கவுன்சிலிங் வழங்கி எச்சரித்து அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில்தான் இன்றைக்கு 20க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெடிகுண்டு மிரட்டல் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பள்ளியில் உள்ள பல வகுப்பறைகளில் வெடிப்பொருட்களை மறைத்து வைத்திருக்கிறேன். வெடிப்பொருட்கள் கருப்பு பிளாஸ்டிக் பைகளில் திறமையாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திலிருந்து அழித்து விடுவேன். ஒரு ஆன்மா கூட உயிர் பிழைக்காது. செய்திகளை பார்க்கும்போது நான் மகிழ்ச்சியுடன் சிரிப்பேன். நீங்கள் அனைவரும் துன்பப்பட தகுதியானவர்கள். நான் என் வாழ்க்கையை உண்மையிலேயே வெறுக்கிறேன். செய்திக்கு பிறகு நான் தற்கொலை செய்து கொள்வேன், என் தொண்டையை அறுத்துக் கொள்வேன் என்றெல்லாம் அந்த வெடிகுண்டு மிரட்டலில் விடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தற்போது வரை ஆட்சேபத்திற்குரிய வகையில் எதுவும் கண்டெடுக்கப்படவில்லை என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினர் அங்கு பள்ளி வளாகங்களை ஐசோலேட் செய்யக்கூடிய அந்த பணியிலே தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள்.